இந்த நாள்ல விசேஷமாக உங்க மத்தியில பேசும்படியாக நேற்றைய தினத்துல இரவில ஜெபத்தில் இருந்தபோது இந்த வசனங்களை ஆண்டவர் என்னுடைய நினைவுகளிலே கொண்டு வந்தார். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த நாளிலே சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு எழுதின அந்த முதலாவது நிருபத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். அதுல இருக்கிற முதல் அதிகாரத்துல இருக்கிற 4வது 5வது வசனத்தை ஆதாரமாக கொண்டு சில காரியங்களை ஆண்டவர் நம்மளோடு கூட பேச போகிறார். வாசிக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியத்தை இதனால நம்ம தியானிக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே. ஆமென். நம்ம யாவரும் அறிந்திருக்கிறபடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அநேக அற்புதங்களை செய்தார். குருடர்களை பார்வையடைய செய்தார். செவியற்றவர்களை செவியை கேட்க செய்தார். இப்படி அநேக அற்புதங்களை அவர் செய்திருந்தாலும் அவர் முதலாவது விசை இந்த பூமிக்கு வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் நீங்களும் நானும் பாவமான வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு மண்ணுக்குரியவர்களாய் இருந்த நம்மளுடைய வாழ்க்கையை பரலோகத்திற்குரியவர்களாய் மாற்றும்படியாக சிலுவையிலே தனது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம் பாவங்களுக்காக அவர் பலியானார். ஆமென். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் நின்று விடவில்லை. அவர் மரித்து, இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், மரித்தோரில் இருந்து கர்த்தர் திரும்ப 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பப்பட்டவராகவும் மாறி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து திரும்ப உயிரோடு கூட எழுப்பப்பட்டதுனால இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அழியாத மாசற்ற வாடாத ஒரு சுதந்திரமாகிய பலனை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்காக ஒரு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த அழியாத வாடாத சுதந்திரமாகிய பலனை இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காக கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதை எப்போ தருவார் என்கிறதான் இந்த 5வது வசனத்திலே பார்க்கிறோம். கடைசி காலத்திலே வெளிப்படுவதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த இரட்சணிய நாள்ல இப்படிப்பட்ட அழியாத அந்த ஆசீர்வாதத்தை நாம சுதந்தரிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அது என்ன அந்த ரட்சிப்பு அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலே சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த இரட்சணிய நாளை தான் கர்த்தர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய அந்த 2ஆம் வருகையிலே இயேசு கிறிஸ்துவை நம்ம தரிசிக்க போகிற அந்த நாள்ல இப்படிப்பட்ட அழியாத வாடாத அந்த மாசற்ற ஒரு சுதந்திரமாகிய பலனை இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் கடைசி மணித்துளி நேரத்திற்குள்ள நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை எல்லா அடையாளங்களும் இந்த வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக இந்த பூமியில என்னெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காலத்திற்குள்ள நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் வாசல் அருகே வந்துவிட்டார். எப்பொழுது வேண்டுமானாலும் அவருடைய 2ஆம் வருகை சம்பவிக்கலாம் என்கிறதை நீங்கள் நான் நன்கு அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அவரை தரிசிக்க போகிற நாள்ல இப்படி எல்லாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஆனா இந்த 5வது வசனத்திலே பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த இரட்சணிய நாள்ல நம்ம தரிசிக்க போகிற நாள் வரைக்கும் இந்த பூமியில வாழ போகிற ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொள்ளுவதற்காக அந்த வருகைக்கு நேராக நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான் தேவனுடைய பலன்.
ஆமென். அந்த வசனத்தில் அதுதான் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த இரட்சணிய நாள் வரைக்கும் தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கர்த்தர் பரலோகத்திலே வைத்திருக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம தியானிக்க போகிறது கிறிஸ்துவின் வருகை நாள் வரைக்கும் நம்மை காக்க வேண்டிய, நம்மை ஒவ்வொருத்தரையும் அந்த வருகைக்கு நேராக ஆயத்தப்படுத்த வேண்டிய இந்த தேவ பலன் அநேகருடைய வாழ்க்கையில எந்த அளவிலே இருக்கிறது என்கிறதுதான் ஒரு 3-4 காரியங்களை நேரத்திலே மனதிலே கொண்டு வேகமாக உங்க மத்தியில் நான் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த தேவ பலன் வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. மெய்யாகவே இந்த பூமியில நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாளும் இந்த தேவ பலன் நம்மை அதிகமாக நிரப்பும் என்று சொன்னால் அந்த வருகையிலே இயேசு கிறிஸ்துவை நம்ம தரிசிக்க போகிறது அதிக நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல அநேகருடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளாகவே இருந்தாலும் அநேக சூழ்நிலைகள்ல நம்மை காக்க வேண்டிய, நம்மளை பலப்படுத்த வேண்டிய அந்த தேவ பலன் குறுகி போன ஒரு சூழ்நிலை தான் அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இதற்கான காரணங்களை மாத்திரம் உங்க மத்தியில் நான் வேகமாக சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக இந்த தேவ பலனை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீதங்களின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த தேவ பலனை கர்த்தர் இந்த பூமியில யாருக்கு அவர் கொடுக்கிறார் என்றால் 29வது சங்கீதத்தில் இருக்கிற 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் கர்த்தர் அந்த பலனை கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய ஜனமாக, அவருடைய குடும்பத்திற்குள்ள அவருடைய ஜனமாக எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த தேவ பலனை முதலாவது கொடுக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய ஜனம் என்று அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அந்த ஜனத்தை கர்த்தர் எப்படியெல்லாம் வழி நடத்தினார் என்றதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். என்னாகமங்களின் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கும், எடுத்து வாசிக்க வேண்டாம். கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு அந்த கானான் தேசத்திற்கு போகிற வரைக்கும் காண்டாமிருகத்திற்கு ஒத்த ஒரு பலனை அந்த ஜனத்திற்கு கொடுத்து ஒரு குறைவின்றி அந்த ஜனங்களை நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. எதிரிங்க பின்னாடி துரத்திட்டு வராங்க, முன்னாடி செங்கடல் தான் இருக்கு, பாதையே இல்ல. ஆனாலும் கர்த்தர் தேவ ஜனங்களை ஒரு பாதையை உண்டு பண்ணி செங்கடலையே இரண்டாக பிளந்து அவருடைய ஜனங்களை கர்த்தர் அவ்வளவாய் நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திரத்துல சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்ல, தூதர்கள் உண்ணுகிற அந்த மன்னாவை குறித்து கர்த்தர் கொடுத்து அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கு. பகல்ல அவங்க நடத்துறதுக்கு மேக ஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம், அவங்க போட்டிருக்கிற Dress கொஞ்சம் கூட பழசாகல, பாதரட்சை நம்ம போடுற செருப்புலாம் 2 மாசம் தாண்ட மாட்டேங்குது. ஆனா அவங்களுடைய அந்த செருப்பை பாருங்க, கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த செருப்பு கொஞ்சம் கூட தேஞ்சு போகலன்னு வசனம் சொல்லி இருக்கிறது. இப்படியாக இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் அவருடைய ஜனமா இருக்கும்போது அவர்களை பலப்படுத்துவதற்கும் அவங்களை அந்த கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்துவதற்கும் அவர் ஒரு குறைவின்றி நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் கர்த்தர் அந்த பரம கானானை நாம தரிசிக்க போகிற நாள் வரைக்கும் இந்த பூமியிலே அந்த தேவ பலனை கொடுத்து ஒரு குறைவின்றி நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இவ்வளவாய் கர்த்தர் நேசித்து அவருடைய ஜனங்களை பலப்படுத்துவார் நம்ம பார்க்கிறோம். ஆனா கேள்வி என்னன்னா, நாம கர்த்தருடைய ஜனமா தான் இருக்கிறோமா? ஆமென். அவருடைய ஜனங்களை கர்த்தர் இப்படி எல்லாம் நேசிக்கிறார், நடத்துகிறார், குறைவுகளை பார்த்துக் கொள்கிறார், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவருடைய ஜனமா தான் நம்ம இருக்கிறோமா? ஆமென். எப்படி ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஜனமாக அவருடைய குடும்பத்திற்குள்ள அவருடைய பிள்ளையாக மாற முடியும் என்றால் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இருக்கிற 12வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அந்த இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் 10 வருஷம் சபைக்கு வந்தாலும் சரி, 20 வருஷம் சபையிலே நான் இருந்தாலும் சரி, நான் எப்போ என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக பலியானார்ங்கிற அந்த விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்துல எப்போ நான் இயேசுவோட உடன்படிக்கை ஏறெடுக்கிறேனோ அப்பொழுதுதான் நான் அவருடைய பிள்ளையாகும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஒருவேளை இன்னும் அந்த அனுபவத்திற்குள்ள நீங்க யாராவது வராம இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய ஜனமாக, அவருடைய பிள்ளையாக, அவருடைய சரீரத்திற்குள்ளாக வரும்படியான ஒரு அழைப்பை கர்த்தர் இன்னைக்கு உங்க மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, அவருடைய ஜனமாய் மாறும்போது கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆனா அநேக சூழ்நிலைகள்ல இந்த தேவ பலனை அநேகர் இழந்து போகிற காரணங்களும் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணங்களையும் இன்னுமாய் அந்த தேவ பலனை அதிகமாய் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு 4 காரியங்களை அல்லது ஒரு 3 காரியங்களை மாத்திரம் வேகமாக உங்க மத்தியில் நான் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த தேவ பலன் வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு கூட்டத்தாரை நம்ம வாசிக்க போகிறோம். அவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவங்க ரொம்ப பலவான்களா இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். அது யார், அவங்களோட வாழ்க்கையில எப்படி அந்த தேவ பலனை பெற்றுக் கொண்டாங்க வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் இருக்கிற 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். இவங்க ரொம்ப பலவான்கள்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். பாருங்க. பிதாக்களே, உங்களுக்கு எழுதி இருக்கிறேன், வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவனுடைய வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கினை ஜெயிச்சதினாலும் உங்களுக்கு நான் எழுதி இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. இங்க இருக்கிற இந்த வாலிபர்கள் பலவான்களா இருந்திருக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, சாத்தான் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கிறவர்களாகவும் இந்த வாலிபர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எதனால இவங்க பலவான்களாய் மாறி இருந்தாங்க, எதனால சாத்தானை ஜெயிக்கிற ஒரு கிருபையை பெற்றுக் கொண்டாங்க அப்படின்னா, அதே வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வேத வசனம் அந்த வாலிபர்களுக்குள் நிலைத்திருந்ததினாலே இந்த வாலிபர்களை கர்த்தர் பலவான்களாய் மாற்றியிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. வேத வசனம் இந்த வாலிபர்களுக்குள் நிலைத்திருந்ததினாலே சாத்தான் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கிற ஒரு வல்லமையையும் கர்த்தர் இந்த வாலிபர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவ பலன் ஏன் வாழ்க்கையில வரணும் அப்படின்னா, முதலாவது நம்ம வாழ்க்கைக்குள்ள தேவையான ஒரு காரியம், உங்களுடைய இருதயத்திலையும் என்னுடைய இருதயத்திலையும் எப்பொழுது இந்த வேத வசனம் நிலை நிற்கிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழுகிறோமோ கர்த்தர் நம்மை பலவான்களாய் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் நம்மளை பலவான்களாய் மாற்றுகிறார். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வேத வசனம் எந்த அளவுல இருக்கிறது என்கிறதை ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாக கொடுக்கிற ஒரு வசனத்தை நான் நினைப்பூட்டும்படியாக வாஞ்சிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 8வது அதிகாரத்துல இங்க பாருங்க, இங்க ஒரு கூட்டத்தாருடைய வாழ்க்கையில வேத வசனம் எந்த அளவுல இருக்கிறது என்கிறதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, 8வது அதிகாரத்துல இருக்கிற 13வது வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே கேட்ட அந்த வசனங்கள் வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா.
இங்க ஒரு தெளிவான காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ற அநேகருடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு முன்னோட்டமாக ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். அநேகர் தேவ வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறாங்களாம். ஆனால் கேட்ட வசனங்களை தங்கள் இருதயத்திலே வேர்கொள்ளுகிற அளவிற்கு, கீழ்ப்படுகிற அளவிற்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்காததுனால அந்த வசனத்தினால கிடைக்கக்கூடிய அந்த தேவ பலனை இழந்து போய் சோதனை நாட்களிலே பின்வாங்கி போகிற ஒரு கூட்டமாய் காணப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு 100 வசனம் தெரியும் பிரதர், எனக்கு 1000 வசனம் தெரியும் பிரதர், நல்லது. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிட்டது எந்த அளவிற்கு முக்கியமோ, தெரிந்து கொண்ட வசனங்களுக்கு எப்போ உங்க இருதயத்தை கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அப்பொழுதுதான் அந்த வசனம் உங்கள் இருதயத்திற்குள்ளே வேர் கொள்ளும். அப்படி அந்த வசனம் வேர் கொண்டால்தான் அந்த வசனத்திலிருந்து 30ஆக 60ஆக 100ஆக ஒரு தேவ பலனை உங்க வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் மாத்திரமல்ல, அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகள்லயும் ஒரு சக்சஸ் நமக்கு வேணும், ஒரு ஜெயம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இருதயம் எப்போ வேத வசனங்களால நிறைந்து இருக்கிறதோ கர்த்தர் அப்போ நம்ம வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்களை சொல்ல முடியும். அவர்கள் தேவன் அருளிய வேதம் அவர்கள் இருதயத்தில் இருந்தபடியினாலே அவர்களுடைய நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை குறித்து தான் அநேகமா ஏக்கம் உண்டு. எப்படி பரிசுத்தமாய் வளர்க்க போறோமோ என்ற ஒரு ஏக்கமும் நமக்குள்ள இருக்கும். ஆனா வசனம் சொல்லுகிறது அவங்க எதுனால தங்க வழியை சுத்தம் பண்ணி கொள்வாங்க அப்படின்னா இந்த வேத வசனம் எப்போ அவங்க வாழ்க்கைக்குள்ள நிறைந்து இருக்கிறதோ கர்த்தர் அப்பொழுது அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் என் பிள்ளையை குறித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் இதுதான். அவர்கள் தேவன் அருளிய வேதம் அவர்கள் நான் இருதயத்தில் இருக்கும்போது அவங்களுடைய நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதனால எந்த அளவிற்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இந்த வேத வசனங்களை அதிகமா அவங்க இருதயத்திற்குள்ள வைக்கிறீங்களோ அந்த வேத வசனம் அந்த பிள்ளைகளுடைய பாதைக்கு தீபமாக அதுங்கள் நடக்க வேண்டிய வழியை இந்த வேத வசனம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வாலிபர்களை பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில இந்த வேத வசனம் நிறைந்திருந்ததினாலே அவங்களுடைய இருதயம் வேத வசனங்களால் நிறைந்திருந்தபடியினாலே கர்த்தர் அவங்களை பலவான்களாய் மாத்திரமல்ல சாத்தான் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கிற ஒரு தேவ பலனையும் இந்த வாலிபர்கள் பெற்றிருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த தேவ பலன் தேவ வசனத்தினால கிடைக்கிற இந்த தேவ பலன் இல்லாததுனாலதான் அநேக சூழ்நிலையிலே சாத்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயம் எடுத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் இன்னைக்கு அதை மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருதயம் அது என்ன வேத வசனங்களால நிறைந்திருக்கிறது அப்படின்னா வசனத்தை கேட்கிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா அந்த வசனத்தினாலே நம்ம வாழ்க்கையில கிரியை நடப்பிக்க முடியாது. எப்போ அந்த வசனம் இருதயத்திலே வேர் கொள்ளுகிறதோ, ஒரு வசனம் சொல்லியிருக்கோம், கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிட்டால் அது தனித்து தான் இருக்கும். ஆனால் அதே கோதுமை மணியானது அது நிலத்திலே விழுந்து எப்போ அது சாகிறதோ, எப்போ அது விதைக்கப்பட்டு அதுக்கான காரியங்களை செய்கிறதோ அப்பொழுதுதான் அந்த கோதுமை மணியிலிருந்து மிகுந்த பலனை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியேதான் வேத வசனமோ கர்த்தர் நம்மளோடு கூட ஒரு வசனத்தை பேசும்போது அந்த வசனத்திற்கு எப்போ கீழ்ப்படிவதற்கு உங்க இருதயத்தை நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ அப்பொழுதுதான் அந்த வசனத்தினால கிடைக்கிற தேவ பலனை உங்க வாழ்க்கையில உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதுதான் இங்க பார்க்கிறோம். வேர் கொள்ளாதபடியினால
கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை நாட்கள்ல பின்வாங்கி போகிற கூட்டமாக ஒரு நாளும் நாம் இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. மாறாக கேட்கிற ஒவ்வொரு வசனங்களையும் இருதயத்திலே வேர் கொள்ளுகிற அளவிற்கு விதைக்கப்படுவதற்கு, கீழ்ப்படிவதற்கு எப்பொழுது நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் 30 60 100 மிகுந்த பலனை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் ஒரு உவமையில வீடு வெறுமையா இருந்துச்சுன்னா, இந்த இருதயம் வேத வசனங்களால நிறைந்திருக்காம வெறுமையா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பையும் பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம். 12வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 12வது அதிகாரத்துல இருக்கிற 43வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். போதும். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க ஒரு உவமையில நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, ஆமென், நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க, அநேக அசுத்தத்தினாலும் அக்கிரமங்களாலும் நிறைஞ்ச நம்ம வாழ்க்கையை தான் கர்த்தர் கழுவி பரிசுத்தமாய் மாற்றி இன்னைக்கு தேவ சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முற்காலத்துல நீங்களும் நானும் அநேக அசுத்தமான பாவமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி அந்த அசுத்தமான காரியங்களை எல்லாம், பாவமான காரியங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அந்த அசுத்த ஆவி என்ன செய்கிறதுங்கிறத பாருங்க. அது வறண்ட இடங்கள்ல அலைந்து இளைப்பாறுதலை தேடியும் அதுக்கு எங்கேயுமே இளைப்பாறுதல் கிடைக்காம அந்த 44வது வசனத்துல அது கொடுக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. நான் விட்டுட்டு வந்த யாருடைய வீடா பாருங்களேன், நம்ம வாழ்க்கையை அது எவ்வளவு உரிமை கொண்டாடுது பாருங்க. நான் விட்டுட்டு வந்த என் வீட்டுக்கு நான் திரும்பி போவேன்னு சொல்லி உடனே உள்ள வரல. அது செஞ்ச காரியம் வீட்டுடைய வெளியே வந்து நின்று பாக்குது. அந்த வீட்டுடைய நிலைமை, அந்த மனிதனுடைய நிலைமையை வெளியே நின்று பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அது வெளியே பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக காட்சி அளித்தாலும் அந்த வீட்டுடைய உள்ளான நிலைமை என்ன அப்படின்னா, அந்த வீடு வெறுமையா இருந்தபடியினாலே அது திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேற 7 அசுத்தமான காரியங்களை கூட்டிக் கொண்டு வந்து அந்த மனிதனுக்குள் அந்த மனிதனுக்குள் குடியேறும் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. ஆமென். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம ஒரு டெம்பரவரியா ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ டூருக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வரணும் என்ன சொல்லுவோம்? போயிட்டு தங்கிட்டு வரோம்னு சொல்லுவோம். அங்க போய் குடியேறோம்னு சொல்லுவோமா? பர்மனண்டா போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணும்போது தான் என்ன சொல்லுவோம்? நாங்க இந்த இடத்துக்கு குடியேறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த அசுத்தாவை பாருங்க, திரும்பி ஒரு மனிதனுக்குள் வரும்போது வேற 7 அசுத்தமான காரியங்களை கூட கூட்டிட்டு வந்து குடியேறும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா பர்மனண்டா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஸ்டே பண்ணுகிற அளவிற்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நல்லா கவனிங்க. உங்களுடைய வீடு அது வெளியே பாக்குறதுக்கு யாருக்கும் தெரியாது. பாஸ்டர் முன்னாடியோ மற்ற விசுவாசிங்க முன்னாடியோ நம்ம ஒயிட்ல வந்து ரொம்ப பரிசுத்தமான போல காட்சி அளித்து வெளியே நம்ம காட்சி அளித்திடலாம். வெளியே அந்த ஜோடிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையா காட்டிடலாம். ஆனா உள்ளான மனிதனை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நம் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. உள்ளான மனிதனுக்குள் உங்க இருதயத்துல அது வெறுமையா இருக்கா அல்லது வேத வசனங்களால நிறைந்திருக்கிற ஒரு இருதயமா இருக்குதா என்பதை உங்களுடைய கிரியைகளை வைத்து எளிதாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம். வெளியே பார்க்கிறதுக்கு ஒருவேளை ஜோடிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனா உங்களுடைய உள்ளான மனிதனுடைய வாழ்க்கை, அது உங்களுடைய இருதயம் வேத வசன
வசனங்களால நிறைந்தில்லாமல் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு இருதயமாய் இருக்கும் என்றால் அந்த இருதயத்திலே வசனம் சொல்லுகிறது தண்ணீரும் பொல்லாத வேற 7 அசுத்தமான காரியங்கள் உள்ள கூடி வந்து அந்த மனிதனுக்குள் குடியேர்ந்து அந்த மனிதனுடைய முன்னால நிலைமையை காட்டிலும் பின்னாடி இருக்கிற நிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது இந்த வாலிபர்கள் அப்படி இல்ல, வேத வசனம் அவங்களுக்குள் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தபடினாலே கர்த்தர் அவங்களை பலப்படுத்தினது மாத்திரமல்ல, சாத்தான் எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த போராட்டங்களை ஜெயிக்கிற ஒரு தேவ பலனை கர்த்தர் இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேவ பலன் நம்ம வாழ்க்கையில தேவை அப்படின்னா ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் எப்போ கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் வருகிறதோ கர்த்தர் அப்பொழுது அந்த இருதயத்திற்குள்ளாக வேத வசனத்தை மேற்கொள்ளுகிற வேத வசனத்தினாலும் கடக்கிற ஒரு பெரிய பலனை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவ பலனை நம்ம எப்படி எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். முதலாவது வேத வசனம் நம்ம இருதயத்தில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நான் நினைப்பூட்டதான் வந்திருக்கிறேன். முதல் அதிகாரத்தில் இருக்கிற 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் இந்த பூமியினுடைய கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பலன இரண்டாவதாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறாரோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு உன்னத தேவ பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இந்த பரிசுத்த ஆவியானவரால பெற்றுக்கொள்ளுகிற இந்த தேவ பலனானது நம்மை அநேகர் மத்தியில, எருசலேம் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில, இன்னுமாய் சமாரியா இந்த பூமியினுடைய கடைசி பரியந்தமும் மற்ற எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக பரிசுத்த ஆவியானவரால பெற்றுக்கொள்ளுகிற இந்த பலன் அநேகர் மத்தியில நம்மை சாட்சியாக அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சியாக நிற்கிற ஒரு தேவ பலனை இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நபருடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்க போகிறோம். பேதுருவினுடைய வாழ்க்கையுடைய முன் நிலைமையையும் பின் நிலைமையையும் ஒரு சாட்சியாக அவன் அநேக ஜனங்கள் மத்தியில, புறஜாதியான ஜனங்கள் மத்தியில ஒரு நல்ல சாட்சியை அவன் எப்படி கொடுத்தான் அப்படின்ற ஒரு சம்பவத்தை நான் நினைப்பூட்டும்படியாக வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மனிதனை எப்படி மாற்றி இருந்தார் என்பதை வாசிக்கலாமே. 4வது அதிகாரத்தில் இருக்கிற 7வது வசனத்தை முதலாவது நம்ம வாசிக்கலாம். அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இங்க நடந்த ஒரு விஷயம், இங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, நீங்க வீட்டுல போய் இந்த முதல் வசனத்துல இருந்து வாசிச்சு பாருங்க. பேதுருவும் யோவானும் இந்த பட்டணத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அந்த பட்டணத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். அப்படி இவங்க பண்ண அந்த பிரசங்கத்தை அந்த பட்டணத்தில் இருக்கிற அநேகர் கேட்டு விசுவாசித்ததினாலே அந்த பட்டணத்தில் இருக்கிற அதிகாரிகளும் மூப்பர்களும் இந்த பேதுருவையும் யோவானையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் மூப்பர்கள் முன்பதாக நியாயஸ்தலத்துல அவங்களை நிறுத்திட்டு, அதுல இருந்து 7வது வசனத்துல பார்க்கிறோம், அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அந்த அதிகாரிகள் முன்பதாகவும் மூப்பர்கள் முன்பதாகவும் நிறுத்தி எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால எங்க பட்டணத்துக்கு வந்து இப்படி எல்லாம் நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? 8வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே,
இஸ்ரவேல் மூப்பர்களையும் சொல்லிட்டு 9வது 10வது 11வது 12வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த அதிகாரிகள் முன்பதாக பேதுரு செய்த பிரசங்கத்தை நம்மளால பார்க்க முடியும். நீங்க எந்த இயேசுவை சிலுவையில் அறிஞ்சீங்களோ அந்த இயேசுவை தான் இன்னைக்கு நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். வீடு கட்டுகிறவர்களாக உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரை மூளைக்கு தலைக்கல்லானவர், அவராலே அஞ்சி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி இந்த பிரசங்கத்தை பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு இந்த அதிகாரிகள் முன்பதாக பேதுரு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இது அங்க நடந்த சம்பவம். இன்னைக்கு நாம தியானிக்க போகிறது 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற இந்த தைரியத்தை அந்த அதிகாரிகள் கண்டு, இந்த பேதுருவும் யோவானும் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதன்மை உள்ளவர்கள் என்றும் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிந்திருந்தபடியினாலே அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு நல்ல சாட்சியை இந்த பேதுருடைய வாழ்க்கையில் இருந்து புறச்சாதியான அந்த அதிகாரிகள் அன்னைக்கு கொடுத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அதிகாரிகள் முன்னாடிதான் ஒரு 4 அதிகாரங்களுக்கு முன்னாடி இயேசு யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி உயிர் பயத்தினாலே 3 தடவை மறுதலித்தவன் தான் இந்த பேதுரு. ஆமென். பேதுரு is not a perfect guy. ஆமென். இயேசு கிறிஸ்து அவ கூடவே தான் இருந்தான். 24 மணி நேரம் இயேசுவுடனே தான் இருந்தான். இயேசு செய்த அற்புதங்களை பார்த்திருக்கிறான், அதிசயங்களை பார்த்திருக்கிறான். இயேசுவுடனே கூட இருந்த அந்த பேதுருவாக இருந்தாலும், ஆனா அந்த இயேசுவை அந்த அதிகாரிகள் தேடி வந்தபோது 3 முறை இயேசு யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதலித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான் இந்த பேதுரு. ஆமென். ஆனால் அந்த பேதுருவினுடைய வாழ்க்கையிலே அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அவர் பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இந்த வசனத்திலே அதான் சொல்லியிருக்கு, அதிகாரிகள் முன்பதாக அரெஸ்ட் பண்ணிட்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இப்போ பேதுருக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பேதுருவை பலப்படுத்தினார். அல்லேலூயா. தைரியமாய் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்து அந்த அதிகாரிகளுக்கும் அந்த பட்டணங்களுக்கும் அவன் பிரசங்கம் பண்ணினான். இந்த பிரசங்கம் பண்ணுகிற இந்த ஞானத்தை, இந்த தைரியத்தை அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இந்த பேதுருக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இவனுக்குள்ள பயந்த சுபாவம் உள்ளவன் தானே, மறுதலித்தவன் தானே, எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்றது மாத்திரமல்ல, இவன் மீன் பிடிக்கிறவன் தானே, இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்துச்சுன்னு சொல்லி அவன் ஞானத்தை பார்த்து, அவன் தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டாங்க, இவன் இயேசுவுடனே கூட இருந்தபடினாலே இந்த இயேசு இவனை ஞானத்தை கொடுத்திருக்கிறார், இந்த இயேசு இவனுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இவன் வாழ்க்கையை பார்த்து மற்ற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு நல்ல சாட்சியை கொடுத்திருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்மள பேதுருவோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமே. மற்ற ஜனங்களை விட ஞானத்துல நம்ம குறைவுள்ளவங்களா இருக்கலாம், மற்ற ஜனங்க அளவுக்கு தாளந்துகள் நமக்கு இல்லாம இருக்கலாம், திறமைகள் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார் என்று சொன்னார். ஆமென். அவர் நம் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுகிறவர், நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர், பாவத்தை குறித்தோம் நீதியை குறித்தோம் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துகிற ஒரு நல்ல தேட்சரவாளனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால முன்னாடி இருந்த வாழ்க்கையில ஒருவேளை ஞானம் இல்லாம இருக்கலாம், பலன் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளலாம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாரிலும் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால அவங்க அளவுக்கு ஞானம் இல்லைன்னு பயப்படாதீங்க. உலகத்துல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தான் பைத்தியமாய் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் அருமையா முடிஞ்சிருக்கும். மாம்சமான யாவரும் அவர் முன்பதாக மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கர்த்தராலே உண்டாயிற்றுன்ற சாட்சி உண்டாகும்படியாக தான் அற்பமாய் எண்ணப்பட்ட கர்த்தர் நம்மை இன்னைக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுருவை போல ஒருவேளை மறுதலித்த
சுயநலமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள் தங்கி இருக்கும் என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி தேவ நாமத்தின் மகிமைக்காக உங்களை அநேகர் மத்தியில சாட்சியாக இவர் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இங்க இந்த ரோமன் நாட்டில் இருக்கிற சபையாரை பாருங்களேன். ஆண்டவர் அநேகர் மத்தியில் நம்ம சாட்சியா இருக்கிறதுக்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த சபையாருடைய சாட்சி எப்படி இருந்துச்சு பாருங்க. 2வது அதிகாரத்துல இருக்கிற 24வது வசனம். தேவன் அவருடைய 2:24 தேவன் அவருடைய எழுதி இருக்கிறபடி ரோமர் தேவனுடைய நாமம் புற சாதிகளுக்குள்ளே உங்க மூலியமாய் தூஷிக்கப்படுகிறதுன்னு சொல்லி இந்த ரோம நாட்டில் இருக்கிற சபையாரை பார்த்து ஆண்டவர் வேதனைப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்ம செய்கிற கிரியைகள்னால அவருடைய நாமம் மகிமைப்படணுமே தவிர, நாம செய்கிற காரியங்கள்னால அவருடைய நாமம் ஒரு நாளும் தூஷணத்திற்குள்ளாக மாறிவிடக் கூடாது. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே நீங்கள் செய்யுங்கன்னு கர்த்தர் நம்மை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பேசுற பேச்சிலிருந்து, நம்மளுடைய பார்வையில, நம்மளுடைய நடத்தையில, நம்மளுடைய ட்ரெஸ்ல, ஒவ்வொன்றுலயும் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மாறாக என்னுடைய பேச்சினால, பார்வையினால, என்னுடைய நடத்தையினால இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் தூஷணத்திற்குள்ளாக இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையான ஒரே ஒருத்தர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. அநேக சூழ்நிலையில மற்ற மாம்சமான காரியங்களை நம்மளால ஒருவேளை ஜெயிக்க முடியாம இருக்கலாம். வசனமும் அதான் சொல்லுது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் எடுத்து வாசிக்க வேண்டாம், நேரம் இல்ல. கலாத்தியர்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கோம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடி கொண்டேதான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாம்சமானது அது ரொம்ப பலவீனமானதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இந்த பலவீனமான மாம்சத்துல பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோட நீங்க காரியங்களை நடப்பிக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த மாம்சத்தை மேற்கொள்ளுகிற ஒரு தேவ பலனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஜெயிக்க முடியாத பாவமா இருந்தாலும், சோதனையா இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோட நீங்க நாடி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அநேகர் மத்தியில தேவனுக்கு என்று ஒரு நல்ல சாட்சியாக நம்மை நிறுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்த 2 விஷயங்கள்னால தேவ பலனை பெற்றுக் கொள்ளலாம். என்னெல்லாம் தியானிச்சோம்? முதலாவது, தேவ வசனம் இருதயத்துல தெரிஞ்சுக்கிறது இல்ல, இருதயத்துல நிலை நிற்கிற அப்படின்னா கீழ்ப்படுகிற வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகமும் அவருடைய வழிநடத்துதலும் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். மூன்றாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இது நம்மளுடைய தேவ பலன் அப்படின்றதே நிறைய பேர் மறந்துட்டாங்க. நான் நினைப்பூட்டும்படியாக வாஞ்சிக்கிறேன். நெகேமியா எழுதின புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதுல இருக்கிற 8வது அதிகாரத்தில் இருக்கிற 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள் நம் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். நீங்க யாரும் விசாரப்படவே வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே. பக்கத்துல கையை பிடிங்களேன், சொல்லுங்க பிரதர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் உங்களுடைய பலன். அதையும் இவ்வளவு சோகமா சொல்லி இப்பதான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
வேதாகமம் முழுவதுமாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது சங்கீதங்களின் புஸ்தகத்திலயா இருக்கட்டும், நீதிமொழிகள்லயா இருக்கட்டும், இன்னுமாய் சாலமோன் ஞானி எழுதின அந்த பிரசங்கி புஸ்தகமா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசமா இருக்கட்டும், பவுலினுடைய உபதேசமா இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய உபதேசங்களையும் வேதாகமம் முழுவதுமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவலையோட இருக்கிறதையும் கண்ணீரோட இருக்கிறதையும் கர்த்தர் ஒரு நாளும் விரும்புகிறவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லும் ஆபகுக்குல, தொழுவத்துல மாடுகள் இஞ்சி போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் எல்லாமே இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதா கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நீங்க நிறைய வசனங்களை பார்க்கலாம். பவுல் கூட சொல்லுவான், நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இனிமாய் சாலமோன் ஞானி, அவனுக்கு முன்னாடியும் சரி அவனுக்கு அப்புறமும் சரி அவ்வளவு ஞானம் உள்ளவங்க இந்த பூமியில இல்லையா? ஆமென். அவன் சொன்ன அந்த பிரசங்கி புஸ்தகத்துல இருக்கும் ஒரு வசனத்துல, 3வது அதிகாரம் நினைக்கிறேன் 12வது வசனத்துல, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோட இருக்கையில மற்றவர்களுக்கு நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற ஒரு நன்மையும் இந்த பூமியில மனுஷனுக்கு இல்லையா? ஆமென். நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருக்கிறதும் நம்ம உயிரோட இருக்கையில மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்கிறதுமே அல்லாமல் வேற ஒரு நன்மையே நமக்கு இல்லையா? ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். நீங்க ஷாக்கிங்கா பாக்குறீங்க. 3:12 தானே? வாசிக்கலாம். வேற ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வேற யாரோ சாதாரணமான அல்ல, ஒரு பெரிய ஞானியே சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு மகிமைய, இவ்வளவு தேவ பலனை நம்ம வாழ்க்கையில இந்த மன மகிழ்ச்சி கொண்டு வந்துரும் அப்படின்றதுனாலதான் இத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாத்தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த மன மகிழ்ச்சியை அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியினால கர்த்தர் இங்க நம்மள அலங்கரிச்சுதான் இங்க இருந்து கடந்து பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சாத்தான் இத அநேக சூழ்நிலையில தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அநேகருடைய வாழ்க்கையில வேதனைகளையும் கண்ணீரையும் கவலையும் கொடுத்து தேவ சமூகத்துக்கு நேராக நெருங்க விடாத அளவிற்கு அநேக போராட்டங்களையும் அநேகருடைய வாழ்க்கையில கொடுத்து இந்த மன மகிழ்ச்சியினால் வரக்கூடிய தேவ பலனை அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு விட்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இங்க பவுல் சொல்லுகிற காரியத்தை பார்த்துட்டே இருக்கேன். 4வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. கர்த்தருக்குள் ஏதோ நல்லது நடக்கும் போது மாத்திரம் சந்தோஷமா இருங்கள் கர்த்தர் சொல்லவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வேலையில ப்ரமோஷன் கிடைச்சாலும் சந்தோஷமா தான் இருக்கணும். என்னைய வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்லையே. இவ்வளவு விசுவாசத்துல இருக்கிறீங்களே. கர்த்தருக்குள் மக்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்காகவே நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அது நன்மையான காரியமா இருந்தாலும் தீமையான காரியமா இருந்தாலும் நாம தேவனிடத்துல அதிகமா அன்பு கொண்டதாலதான் இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாக நம்ம கடந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆமென். இடுக்கமான வாசல் வழியா நீங்க நடந்து போறீங்கன்னா சரியான பாதையில நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கேட்டுக்கு போற வாசல் அது விசாலமா இருக்கும், அது வழியா போறவங்க அநேகர். ஆனா அந்த வசனம் அருமையா சொல்லுகிறோம், இடுக்கமான வாசல் வழியா போறவங்க உட்பிரவேசிக்கிறவங்கள அந்த வாசலை கண்டுபிடிக்கிறவங்களே சிலரா. ஆமென். அந்த சிலரா நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு வேளை போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், கவலைகள் நம்மை நெருக்கும் போது
அப்படிப்பட்ட பாரமான சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம இருதய பலகையில இந்த வசனம் எழுதப்படுவதாக வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? நமக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு, நம்ம அம்மாவுக்கு, சித்திக்கு, சித்தப்பாக்கெல்லாம் போன் பண்ணி என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதுன்னு டெய்லியும் போன் பண்ணி சொல்லணும். அப்படிதானே போட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. எதனால நீங்க இன்னும் அந்த மன மகிழ்ச்சியை அடையலன்னு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்படி நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அப்பொழுது இந்த பூமியில இருக்கிற எல்லா புத்திக்கும் ஞானத்திற்கும் மேலான தேவனுடைய அந்த சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். ஆமென். வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் வசனம் நல்லா சொல்லுவோம் பிரதர், ஆனா அந்த பாரத்தை நாங்களே தான் சுமப்போம். ஆண்டவருக்கு எதுக்கு கஷ்டம்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில பாரங்களை நீங்களே சுமந்துக்கிட்டு கூடுமான அளவுக்கு பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் சுமந்துட்டு வாங்க சொல்றதுனாலதான் விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் முழுமையாக உங்களால அடைய முடியவில்லை. ஆமென். நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. நான் சொல்லல. அல்லேலூயா. மனுஷங்க மேல நம் பற்றுதலா இருக்கிறதை விட அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறதே உங்களுக்கு நலன். ஆமென். அல்லேலூயா. அதனால என் அம்மா தானே, எங்க அத்தை தானே, எங்க சித்தி தானே, என் தம்பி தானேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை அவங்க கிட்ட சொல்றதுனால உங்க வேதனையும் கண்ணீரும் அதிகமாகுமே தவிர அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்லல, வசனத்தை உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க தேவனிடத்துல தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் மேலான தேவ ஞானத்தை உடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் சிந்தனைகளுக்குள்ள உங்கள் இருதயங்களுக்குள்ளே அவர் தங்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அன்னாள் அப்படின்னு ஒரு ஸ்திரீ இருந்தா. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப மனவேதனையில இருந்தா. என்ன வேதனையில இருந்தா? பிள்ளை இல்ல. புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காரியத்தை சொல்றோம். 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஷார்ட் சர்வீஸ் சம்திங் நீயா நானா கோபிநாத் தெரியுமா? தெரியாத மட்டும் பார்க்காதீங்க. கிளிப்பிங்ஸ் ஆக பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மோட்டிவேஷனலா பேசின ஒரு கிளிப்பிங் பார்த்திருந்தேன். இந்த உலகத்திலேயே ஒரு பெண்ணை அதிகமா காயப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லையான்னு கேட்கிற அந்த கேள்விதான் ஒரு பெண்ணை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய கேள்வின்னு அவர் சொன்னார். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த அன்னாள் அந்த மனவேதனையில தான் இருந்தா. ஆமென். இந்த காலத்திலேயே அது எவ்வளவு நிந்தனையான பேச்சுகள் மத்தியில் அவங்க கடந்து போகணும் அப்படின்னா அந்த நாட்கள்ல அவள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு மன அழுத்தத்துல இருந்திருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவு மன வேதனையில அவ்வளவு மன கிளேசம் உள்ள ஸ்திரீயாய் அவ்வளவு வேதனைகள் அவளுக்குள்ள இருந்தாலும் அவ எந்த மனுஷங்க கிட்டயும் போய் அவளோட வேதனையை சொல்லல. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 1 சாமுவேல்ல இருக்கோ, எடுத்து வாசிக்க வேண்டாம், பெரிய அதிகாரம். அந்த முதல் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அவன் செஞ்ச காரியம் மனுஷங்க கிட்ட போய் நிக்கிறத விட நேரா கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு ஓடி போய் அவருடைய பாதத்திலே தன் இருதயத்தை முழுவதுமாக ஊற்றி தன்னுடைய ஜெபத்தை கண்ணீராக விதைத்தாள். ஆமென். அல்லேலூயா. நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அவள் கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய முழு விண்ணப்பங்களையும் ஏறெடுத்தால் அந்த வசனம் ரொம்ப அருமையா முடிஞ்சிருக்கும். அவள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் அவளுடைய முகம் துக்க முகமாகவே இருக்கவில்லையாம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க உங்க ஜெபத்தை கண்ணீரோட விதைக்கிறீங்க அப்படின்னா என் தேவன் அந்த கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேட்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. நான் வேதாகமத்துல ஒரு 3-4 முறை நான் வாசிச்சிட்டேன். ஒரு பெண்ணோடைய அழுகையின் கண்ணீரை கர்த்தர் விசாரிக்காம இருந்ததே இல்லை. இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். அது ஆகாரா இருந்தாலும் இந்த அண்ணாரா இருந்தாலும் கண்ணீரோட விதைக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் என் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகத்துல ஒரு வசனம் வரும், அவர் நம்மளுடைய கண்ணீரை வேஸ்டா விடலையா, அதை ஒரு துருத்தியில் அவர் பிடித்து வைத்திருக்கிறாரா. அல்லேலூயா. என் கண்ணீரை எல்லாம் காண்கிற, அதை விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை தான் நீங்களும் நானும் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் உங்களை விசாரிக்கிறவரானபடினால உங்களை கவலைகளை எல்லாம் என்னிடத்துல வச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை வேதனைகளோட, போராட்டங்களோட, கவலையோட, கண்ணீரோட இருக்கிறீங்க அப்படின்னா எந்த மனுஷங்களையும் நாடாதீங்க. ஒருவேளை சில ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தைரியமாக உங்களுடைய போதகர் அணுகலாம். ஏன்னா உங்களுக்காக இரவும் பகலும் அவருடைய சன்னிதானத்தில் இருந்து உங்கள் ஆத்துமாக்களை எப்படியாவது பரலோகத்துக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லி மிகுந்த பிரயாசத்தோடு இருக்கிறபடினால அநேக ஆலோசனைகளுக்கு நீங்க அணுகலாம். ஆனா நீங்க எப்போ உங்க இருதயத்தை நீங்க கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊற்றி ஜெபிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்கள் வேதனையிலிருந்து ஒரு விடுதலையும் ஒரு ஜெயத்தையும் உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சர்வ வல்ல தேவன் சந்தோஷமாய். பக்கத்துல கையை பிடிக்க பார்க்கலாம். இந்த சான்ஸை நம்ம பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லி பாட போகிறோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் உயர்வானாலும் சொல்ல, உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை விட்டு விலகாமல் நம்மளோடவே இருந்து நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி நம்ம கரங்களை பிடிச்சு அந்த பாதையில நடத்துகிற ஒரு நல்ல தேவனை நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அதனால எதுக்காகவும் சோர்ந்து விடாதீங்க. ஒருவேளை மன சோர்வுகள் வந்துச்சு அப்படின்னா நேரா கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு ஓடி போய் உங்கள் இருதயத்தை முழுவதுமாக ஊற்றி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உலகம் தரக்கூடாத ஒரு தேவ சமாதானத்தை வசனம் சொல்லுகிறது. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய சமாதானத்தினால, சந்தோஷத்தினாலே நம்மை அலங்கரிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாய் விட்டு சிரிச்சா பழமொழியை எவ்வளவு ஃபாஸ்டா சொல்றீங்க. வசனமும் அதுதான் சொல்லுகிறது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அது நல்ல மருந்துன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த மன மகிழ்ச்சியை சாத்தான் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுறாம இந்த மன மகிழ்ச்சியை கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நம்மை காத்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 3 காரியங்களை இந்த காலை வேளையில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். தேவ பலனை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில வேத வசனம் தெரிஞ்சுக்கிறது அல்ல, அதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் நம்ம வாழ்க்கையில தேவை. அல்லேலூயா. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமென். அவர் நம்மை அநேக ஜனங்கள் மத்தியில சாட்சியாய் நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவதாக இந்த மன மகிழ்ச்சி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.